மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை பெற்ற கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீடித்தது பங்களாதேஷ். பங்களாதேஷ் வங்கியிடமிருந்து இலங்கை பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. கடனை திருப்பிச் செலுத்தும் 3 மாத கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக கால அவகாசம் நீடிக்கப்பட்டது என பங்களாதேஷ் வங்கி அறிவித்துள்ளது. பங்களாதேஷுடனான நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் 3 தவணைகளின் அடிப்படையில் $200 மில்லியன் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 19 $50 மில்லியன் $100 மில்லியன் இரண்டாவது தவணை ஆகஸ்ட் 30 அன்றும், $50 மில்லியன் இறுதி தவணை செப்டம்பர் 21 அன்றும் வழங்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி பங்களாதேஷுக்கு கடன் தொகைக்கு வட்டியாக 20% இலங்கை அரசாங்கம் செலுத்த வேண்டும். பெற்ற கடனுக்கு நிலப்பரப்புகளை விற்கும் நிலையில் இலங்கை அரசு. ருவான் விஜயவர்தன தெரிவிப்பு. நாட்டில் தற்போது இருக்கும் நிலைமை தொடருமாயின் கடன் பெற்ற அனைத்து நாடுகளுக்கும் இலங்கையில் உள்ள நிலப்பரப்புகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் இருந்து கடன் அடிப்படையில் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்ய உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த கடனை மீள செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் நாட்டில் உள்ள முக்கிய நிலப்பரப்புகளை நைஜீரியாவிற்கு விற்க வேண்டி ஏற்படும் என்றும், நாட்டில் தற்போது காணப்படும் டொலர் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச தொடர்புகள் உள்ள ஒருவரால் மாத்திரமே முடியும் என தெரிவித்தார். இலங்கையில் அவ்வாறு சர்வதேச தொடர்புகள் காணப்படும் ஒரே ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே ஆவார் என்பதால் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தினால் மாத்திரமே தற்போதுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என அவர் குறிப்பிட்டார். 2015 தாம் ஆட்சியை கைப்பற்றிய போது எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன என்றும், மீண்டும் ஆட்சியை ஒப்படைக்கும் போது பெட்ரோல் லீட்டரின் விலை $132 காணப்பட்டது. எனினும் தற்போது $177 வரை அதிகரித்துள்ளது என சுட்டிக்காட்டினார். அன்று தமது எரிபொருள் விலை சூத்திரத்தை விமர்சித்தவர்களே இன்று அதனை பாராட்டுகின்றனர். எரிபொருள் விலை சூத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இன்று பெட்ரோல் விலை $130 தொடக்கம் $140 காணப்பட்டிருக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். விமல் வீரவன்ச உள்ளிட்ட அமைச்சர்களை நீக்க விருப்பமில்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. தனது அரசாங்கத்தில் விமல் வீரவன்ச மற்றும் வாசுதேவ உதய கம்மன்பில ஆகிய 3 அமைச்சரவை அமைச்சுக்களை அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்குவதில் தனக்கு விருப்பம் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஊடக நிறுவனம் ஒன்றின் தலைவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கூட்டு பொறுப்பில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் இருப்பின் அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு பதிலாக பதவியிலிருந்து விலகிய அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்துவதே சிறந்தது என ஜனாதிபதி வலியுறுத்தினார். கடந்த பிரேமதாச அரசாங்கத்தின் காலத்திலும் கூட்டு பொறுப்பை மீறிய லலித் அத்துலத்முதலி மற்றும் GM பிரேமச்சந்திர ஆகிய அமைச்சர்களுக்கு எதிராக நீதிபதி மார்க் பெர்னாண்டோ அமைச்சர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதை ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். கூட்டு பொறுப்பை மீறிய அரசாங்கத்துடன் இணைந்த கட்சிகளின் தலைவர்களை உடனடியாக நீக்குமாறு கோரி பசில் ராஜபக்ச சார்பு சமூக ஊடக வலை அமைப்புகள் பாரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளதுடன் பல ஊடக நிறுவனங்களின் தலைவர்களையும் இந்த நடவடிக்கையில் இணைத்துள்ளனர். லண்டனில் இருந்து ஊர் திரும்பிய பெண் சடலமாக மீட்பு. கிளிநொச்சியில் லண்டனில் இருந்து திரும்பிய பெண் காணாமல் போன நிலையில் சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். லண்டனில் இருந்து திரும்பிய நிலையில் கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் தங்கியிருந்த பெண்ணை காணவில்லை என நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த பெண் தங்கியிருந்த வீட்டில் இரத்தக்கரை காணப்படுவதால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். லண்டனில் மகனுடன் வசித்து வந்த 67 வயதையுடைய ராஜேந்திரம் ராஜலட்சுமி என்பவர் 3 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை திரும்பியுள்ளார். கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் உள்ள தனது காணியை பார்ப்பதற்காக அம்பாள்குளம் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கியுள்ளார். தனியாக வசித்து வந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் வங்கிக்கு சென்று திரும்பியதாகவும் பிற்பகல் 3 மணி முதல் 6 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவர் காணாமல் போயுள்ளார். குறித்த பெண் இவ்வாறு காணாமல் போயுள்ள விடயம் நேற்று மாலை 7:20 மணியளவிலேயே உறவினர்களுக்கு தெரிய வந்துள்ளது.
குறித்த பெண் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் வீட்டு உரிமையாளரால் நேற்று போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். குறித்த வீட்டினுள்ளே இரத்தக்கரைகள் காணப்பட்டதால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் அம்மாள்குளம் பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றது. குறித்த சந்தேக நபரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு குறித்த சந்தேக நபர் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சந்தேக நபர் சடலத்தை அடையாளம் காட்டியுள்ளார். குறித்த சடலம் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கந்தபுரம் பரப்பான் பாலத்தில் பொதி செய்யப்பட்டு வீசப்பட்டுள்ளது. குறித்த பாலத்தில் அதிகளவான முதலைகள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்னொருவரின் உதவியுடன் மோட்டார் சைக்கிளில் எடுத்து வந்து வீசியுள்ளதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த பெண் பூநகரி தம்பிராய் பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் 5 பிள்ளைகளும் வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் கணவர் விவசாயம் செய்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சியில் நத்தார் நிகழ்வு முடித்துவிட்டு சென்று கொண்டிருந்த அருட்தந்தையர்களை தாக்கிய இளைஞர்கள். கிளிநொச்சி மயில்வாகனபுரத்தில் நத்தார் நிகழ்வு முடித்துவிட்டு கார் ஒன்றில் பயணித்த அருட்தந்தையர்களின் கார் வீதியில் மறைக்கப்பட்டு அடித்து உடைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு நத்தார் ஒன்று கூடல் நிகழ்வு முடித்து அதில் கலந்து கொண்ட 7 அருட்தந்தையர்களில் ஒருவரை தவிர ஏனையவர்கள் தங்களின் அருட்தந்தையர்களுக்குரிய ஆடைகளுடன் கார் ஒன்றில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சுமார் 10 பேர் கொண்ட இளைஞர் குழு ஒன்று மதுபோதையில் மயில்வாகனபுரத்தில் வீதியில் மறைத்து பணம் கோரியுள்ளனர். இதற்கு அருட்தந்தையர்கள் மறுப்பு தெரிவித்த போது அவர்கள் பயணித்த வாகனம் அடித்து உடைக்கப்பட்டதோடு அருட்தந்தையர்கள் மீதும் தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். மேலும் சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தற்போது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவில்களில் இருந்து சிலைகளை திருடியவர்களுக்கு விளக்கமறியல். யாழ் வரிவடக்கில் உள்ள கோவில்களில் இருந்து சிலைகளை திருடி கொழும்புக்கு கடத்தப்பட்ட சிலைகளை யாழ்ப்பாணம் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் கைதான 2 எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆலயங்களில் இருந்த பிள்ளையார் உள்ளிட்ட இந்து கடவுள்களின் விக்கிரகங்களை கடத்தி கொழும்பில் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கீரிமலை, நல்லிணக்கபுரம் மற்றும் புத்தூர் நவகிரி பகுதியை சேர்ந்த 2 கடந்த 24ஆம் தேதி காங்கேசன்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த 9ஆம் தேதி முதல் 23ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்புக்கு கடத்தி விற்பனை செய்யப்பட்ட சிலைகள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் கொழும்பு விரைந்த போலீஸ் குழுவினர் 25ஆம் தேதி கொழும்பில் விற்பனை செய்யப்பட்ட 20 சிலைகளை மீட்டு வந்தனர். அந்த நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சந்தேக நபர்களை மல்லாகம் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். தமிழகத்தில் உரிய பாதுகாப்புடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உத்தரவு. தமிழ்நாட்டில் உரிய பாதுகாப்புடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடாத்த கால்நடைத்துறை அலுவலர்களுக்கு கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். மேலும் அனைத்து வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடாத்த கால்நடைத்துறை அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நடைபெற உள்ளன. இந்த நிலையில் சென்னை நந்தனம் கால்நடை பராமரிப்பு துறை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உரிய பாதுகாப்புடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடாத்த உத்தரவிட்டார். சிறுவர்களுக்கு தடுப்பூசி போட ஜனவரி 1 முதல் முன்பதிவு. 15 தொடக்கம் 18 வயதான சிறுவர்களுக்கு கோவேக்சின் தடுப்பூசி போட கோவின் செயலியில் ஜனவரி 1 முதல் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2 வயது முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 3 பிரிவுகளாக பிரித்து தடுப்பூசிக்கான பரிசோதனை நடைபெற்று வந்தது. அதில் 2 முதல் 8 வரை, 8 முதல் 14 வரை, 12 முதல் 18 வரை உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான பரிசோதனை நடைபெற்றது. இந்த பரிசோதனை எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மருத்துவமனைகளில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நடாத்தப்பட்டது. இந்த பரிசோதனையில் பயோடெக் நிறுவனத்தின் கோவேக்சின் தடுப்பூசியின் முதல் கட்ட சோதனையில் மற்ற தடுப்பூசிகளை ஒப்பிடும்போது குழந்தைகளுக்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருந்துள்ளது. இதனால் பயோடெக் நிறுவனம் தனது தடுப்பூசியை மருந்துகள் கட்டுப்பாட்டு நிறுவனத்திற்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருந்த நிலையில் பயோடெக் நிறுவனத்தின் கோவேக்சின்
தடுப்பூசியை 12 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு செலுத்த இந்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் கடந்த சனிக்கிழமை இந்த ஒப்புதல் வழங்கியது. இதைத் தொடர்ந்து இந்த தடுப்பூசி ஒப்புதல் அளிக்கப்பட்ட அன்று இரவு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி வரும் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 15 வயது தொடக்கம் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவித்தார். இந்த நிலையில் 15 தொடக்கம் 18 வயதான சிறுவர்களுக்கு கோவேக்சின் தடுப்பூசி போட கோவின் செயலியில் ஜனவரி 1 முதல் முன்பதிவு செய்யலாம் என கோவின் தலைவர் சர்மா தெரிவித்துள்ளார். மேலும் ஆதார் இல்லாதோர் 10ஆம் வகுப்பு ஐடி கார்டு மூலம் தடுப்பூசி போட முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். உலகமெங்கும் சுமார் 11,500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் பல மாகாணங்களில் கோவிட் தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருகின்றமையினால் கொரோனா கட்டுப்பாடுகளின் ஒரு அங்கமாக விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதனால் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக வெளியூர் சென்ற பல லட்சம் பேர் தங்களின் பணியிடமுள்ள ஊர்களுக்கு திரும்ப முடியாத நிலையில் உலகளவில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை முதல் உலகெங்கும் சுமார் 11,500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பல விமானங்களின் புறப்படும் நேரம் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. திங்கட்கிழமை மட்டும் சுமார் 3000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் செவ்வாய்க்கிழமையான இன்று 1100க்கும் அதிகமான விமானங்கள் இதுவரை ரத்தாகியுள்ளதாக பிளைட் அவேர் எனும் விமான பயணம் குறித்த தகவல்களை தரும் இணையதளம் கூறுகின்றது. தென்னாப்பிரிக்காவில் நிறவரிக்கு எதிராக போராடிய பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு தமது 90வது வயதில் காலமானார். நிறவரிக்கு எதிராக கடுமையாக போராடிய இவர் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் பிரபலமானவர். நிறவரியை ஒழிப்பதற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 1984ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றுள்ளார். பெரும்பான்மை கருப்பினத்தவர்களுக்கு சிறுபான்மை வெள்ளையினத்தவர்களின் ஆட்சி நிலவிய காலப்பகுதியில் மிக அர்ப்பணிப்புடன் தமது நாட்டு மக்களுக்காக போராடியவர் பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் பேராயராகவும் தென்னாப்பிரிக்க மாநில திருச்சபை பிரேமேட்டாகவும் பணியாற்றிய முதல் கருப்பினத்தவராவார். இந்த நிலையில் பேராயரின் மறைவையொட்டி பல உலக தலைவர்கள் தமது இரங்கல் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர். சிறந்த தென்னாப்பிரிக்கர்களின் தலைமுறைகளுக்கு தமது நாட்டின் பிரியாவிடையின் மற்றொரு அத்தியாயத்தை குறிப்பதாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ரமபோசா குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.